ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ஏகே. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு டாக்டர் ரொமான்டிக் சீரியலோடைய 3rd எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின கீழ தள்ளி விட்டாங்கல்ல. ஸோ கீழ விழுந்து கிடக்கிற நம்ம ஹீரோயின நம்ம டாக்டர் கிம்மு தான் கைய பிடிச்சு தூக்கி விடுறாரு. ஸோ இங்க கட் பண்ணா ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டர்ஸும் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி தாங்க நிக்கிறாங்க. அது இல்லாம அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. அப்புறம் என்ன அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடியே டென்ட் போடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே கட் பண்ணால் மினிஸ்டரை காமிக்கிறாங்க. மினிஸ்டர் தான் இன்ச் பை இன்ச்சாக அப்சர்வேஷன்லேயே வச்சுக்க சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் அவரே காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட பிஏவையும் காமிக்கிறாங்க. இந்த பிஏவுக்கும் மினிஸ்டருக்கும் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா என்னன்னு தெரியலங்க. அதனால தான் அவரே அடிக்கடி காமிக்கிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ மினிஸ்டரை பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போதே நர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இதை கிம்மி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிம்முக்கு கால் பண்ண பார்க்குறாரு. அப்போ அங்கே வர பார்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் மினிஸ்டரை நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ நீ இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை முடியாது, நான் தான் ஆப்ரேஷன் பண்ணோம், ஸோ நான் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிஸ்டருக்கு பல்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோ கிம்முக்கு அர்ஜென்ட்டாக கால் பண்ணுறாங்க. பட் இந்த பார்க்கோட அல்லக்கை டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கால் கட் பண்ணி விடுறாரு. ஸோ நம்ம நர்ஸ் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பல்ஸ் லெவல் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ இங்கே கட் பண்ணால் நம்மளுடைய அட்மின் அப்புறம் நம்ம சீனியர் நர்ஸ் அம்மா நம்மளுடைய கிம்மு எல்லாரையும் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒன்றா நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுங்க வேணுக்குனே தான் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டாக்டர் கிம்முக்கு கால் வருது, இந்த மாதிரி மினிஸ்டர் ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்காரு, நீங்கள் உடனே உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மினிஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஜஸ்ட்டில் கை வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் வர்றவங்கள கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன், நானே இதை கண்டினியூ பண்ணிக்கிறேன், நீ இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்க பேச்சு எல்லாமே எதையுமே கேட்காத நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, கண்டினியூஸாக அவரே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. பார்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் சொல்ல என் பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கே பண்ணிகிட்டு இருக்க, ரொம்ப திமிரா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இங்கே கட் பண்ணால் நம்ம கிம்மு ஓகே அவங்களே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால நம்ம ஹீரோவும் கீழே இறங்கிடுறாரு. ஸோ அதனால டாக்டரோட அல்லக்கை என்ன பண்ணுறாருன்னா, மினிஸ்டரோட மேலே குரங்கு குட்டி மாதிரி ஏறி உட்காந்து அவருடைய நெஞ்சுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம கிம்மு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை நான் கவனிச்சிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பக்கத்தில் போகிறாங்க. ஸோ நம்ம கிம்மு போகிறதுனால நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மினிஸ்டர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு மறுபடியும் அவருடைய நெஞ்சை அழுத்துறாரு. ஸோ கிட்ட போகிற நம்ம கிம்மி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சிஸ்ஸர் எடுத்துகிட்டு வா, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நர்ஸ் அம்மாவும் ஆப்ரேட்டிங் சிஸ்ஸரை எடுத்து கொண்டு வந்து நம்ம கிம்மி கிட்ட கொடுக்குறாங்க. இவர் ஏதோ பொம்மையை போட்டு பொழந்தெடுக்கிற மாதிரி அவர் நெஞ்சை கிழிச்சு நெஞ்சுக்குள்ளே கையை விட்டு இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்காக இதயத்தை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மினிஸ்டரோட பிஏ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே என்ன நடக்குது, மினிஸ்டரை கொலை பண்ண பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி உள்ளே வரட்டு. இங்கே கட் பண்ணால் நம்ம கிம்மு எப்படியோ ஒரு வழியாக இதயத்தை துடிக்க வச்சிடுறாரு. நம்ம மினிஸ்டருடைய பல்ஸ் லெவலும் நார்மலாக ஆகிடுதுங்க. ட்ராமாவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா, டைரெக்டாக இதயத்தை போய் எப்படிடா அழுத்த முடியும்? சரி ஓகே, ட்ராமா தானே, வாங்க கதையை கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிம்மை பார்த்து மலைச்சி போய் அங்கேயே நின்றுட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி நிற்கிற மனுஷங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் மனுஷனா இல்லை கடவுளா அப்படின்ற மாதிரியும் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ஸோ நம்ம கிம்மை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் மினிஸ்டர் 24/7 நீங்கள் அப்சர்வேஷன்லேயே வச்சுக்கோங்க, சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம சீனியர் நர்ஸ் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஃபுல்லாக இருந்து ஆப்ரேஷன் அவரே பண்ண மாதிரி ரொம்ப டயர்டாகி கீழே விழுந்துடுறாரு. ஆப்ரேஷன் பண்ணது என்னவோ நம்ம கிம்முங்க. நம்ம ஹீரோ ஏன் டயர்டானார் அப்படின்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம கிம்மை காமிக்கிறாங்க. சந்திரமுகி படத்தில் ரஜினி சாரை பற்றி உங்கள் ஃபேஸில் ஏதோ சாதிச்சதுக்கான டேஜஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம கிம்முக்கும் தெரியுதுங்க. ஸோ இங்கே கட் பண்ணால் பார்க்கு காமிக்கிறாங்க. பார்க்கு கிம்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிம்மு கீழே இறங்கி வந்தோன்னே, இவ்வளோ டேலண்ட் இருக்க நீ ஏன் இந்த சின்ன ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கிம்மு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடா அரபோதை, உனக்கு கண்ணு தெரியலையாடா, வெளியில் அவ்வளோ பெரிய போர்டு இருக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, இதை சின்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கிம்மு கிளம்பி போயிடுறாருங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. நம்ம கிம்மு போனதுக்கப்புறம் நம்ம டாக்டரை சுற்றி இருக்க அல்லக்கைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிம்மு ரொம்ப திமிர் பிடிச்சவன், இவனை ஏதாவது சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிம்மை பற்றி கிம்மு பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. திறமை, நேர்மை, உண்மை இவங்க இருக்கவங்க யாருமே கொஞ்சம் திமிர் பிடிச்சி தாங்க இருப்பாங்க. அது இயற்கை, அது யாராலையுமே மாற்ற முடியாது.
அதே சமயத்தில் திறமை இருக்கவங்ககிட்ட தலக்கணம் இருந்ததுன்னா அழிவு நிச்சயங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க் மின்ஹூக்கும் இப்போ இருக்கார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம மிஸ் ஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் பார்க்க மின்ஹூக்கு மண்டையிலே ஓங்கி அடித்து அவன் மூஞ்சில் மாவு கொட்டு போடணும் அப்படின்ற மாதிரி கொலவெறியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கான், வைலன்ஸ் வேண்டாம், நோ வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் ஓவை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அங்கேருந்து அமுச்சு வைக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம டாக்டர் கிம்மை காமிக்கிறாங்க. டாக்டர் கிம்மு வந்து பார்க் மின்ஹூக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்மளுடைய குட்டி தேவதை சாராவை காமிக்கிறாங்கங்க. நம்ம சாராவோ ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு, அடடா இது நம்ம ஹாஸ்பிட்டல் தானா, இன்றைக்கி என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, அது இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ் மீடியாஸ் எல்லாமே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட்டு காலையில் மதியம் எல்லாத்துக்கும் சேர்த்து அங்கேவே சமைச்சு சாப்பிட்டு டென்ட் போட்டு அங்கேவே செட்டில் ஆகிட்டு இருக்காங்கங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம சாரா, அடடா என்ன நம்ம ஹாஸ்பிட்டல் இவ்வளோ ஃபேமஸ் ஆகுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லி வாய மூடலை. அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும், யாரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராங்க, வாங்க போகலாம் உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்மளுடைய ஹீரோயினையும் நம்ம நர்ஸ் ஓவையும் காமிக்கிறாங்க. நர்ஸ் ஓ வந்து ஹீரோயின் ரூம்லேயே வந்து நைட்டு ஆல்ட்டு போட்டாங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொரட்டை விட்டு தூங்குறாங்க. இந்த கொரட்டை விட்டு தூங்குறதுனால நம்ம ஹீரோயின் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலைங்க பாவம். சரி ஓகே, வெளியில் போயிட்டு ஒரு காஃபி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வர்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சோஃபாவில் அழகாக படுத்துருக்காருங்க. நம்ம ஹீரோயின், என்ன இந்த அரைப்பத்தியம் இங்கே படுத்து கிடக்குறான், எதனால் இங்கே படுத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் தட்டி எழுப்புறாங்க. ஆனால் ஹீரோ ஏந்திருக்கிற மாதிரி தெரில. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் மைண்டில் ஒன்று தோணுதுங்க, சரி ஒரு சின்ன வேலை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெட்டில் வச்சுருக்க பெண்ணை எடுத்து நம்ம ஹீரோ ஃபேஸில் எதையாவது வரைஞ்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி விடுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஃபேஸில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை எடுத்துகிட்டு ஹீரோ ஃபேஸ்க்கு பக்கத்தில் கொண்டு கை வைக்கிறாங்க. ஸோ அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ முழிச்சிக்கிறாருங்க. முழிச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் க்யூட்டாக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ மார்கழி மாதத்தில் வாசலில் தண்ணி தெளிச்சு கோலம் போடுற மாதிரின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சில் கோலம் போட பார்த்துருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சிடுறாரு. உடனே ஹீரோயின் கையை விடுறா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதுனால ரொமான்டிக் சீன் தான் நடக்க போகுது அப்படின்னு தானங்க எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதாங்க இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரூம்லேருந்து வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தவர் சும்மா வராமல் கை மூஞ்செல்லாம் துடைச்சிக்கிட்டு தலையையும் துடைச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் வர்றாருங்க. ஸோ இந்த மாதிரி வர்றதை பார்த்தாலே நம்ம சரி வேணாம் வாங்க கதையை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவர் வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் மூஞ்சில் தாங்க நம்ம ஹீரோ கோலம் போட்டு வச்சுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபேஸு கரடி குட்டி மாதிரி இருக்குதுங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே வெளியில் வந்துடுறாருங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணுறது, ஃபேஸில் இருக்கிறதை அழிச்சி ஆகலுமே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட சீனியர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வர ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷன்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோயின், ஆஹா இவங்க முன்னாடி மாட்டினா நம்ம மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கையை வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த சீனியர் அங்கே தான் ஏதோ ஒரு எமர்ஜென்சி மாதிரி உட்காந்துட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு. கடுப்பாகி போன நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, யாருமே இங்கேருந்து போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை பார்த்துறா. சரி ஓகே, அதை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய் அதை தேடிக்கிட்டே இருக்கா. ஸோ இதை பார்க்குற நம்ம மிஸ்ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை எட்டி பார்த்தா அது நம்ம ஹீரோயினுங்க. ஹீரோயின் வசமாக மிஸ் ஓ கிட்ட மாட்டிக்கிறா. ஸோ மாட்டிக்கிட்டது இல்லாமல் எழுந்து நின்று ஒரு அசட்டுத்தன சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்ட மிஸ் ஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம பார்க் மின்ஹூக்கு காமிக்கிறாங்க. இவர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், மினிஸ்டருக்கு செகண்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்மளுடைய டாக்டர் கிம்மை காமிக்கிறாங்க. ஸோ அவர் ஏதோ சொரியாசிஸ் வந்த மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே இருக்காருங்க. தூக்கத்தில் மனுஷனை தூங்க கூட விட மாட்டேன்றானுங்க. நீங்கள் இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே பார்க் மின்ஹூக்கு நம்ம மினிஸ்டருக்கு செகண்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம டீச்சர் கிம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நடக்கிறதுலாம் நன்மைக்கு தான், அவன் நல்லா தான் ஆப்ரேஷன் பண்ணுவான், அவனே பண்ணட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் என்னை எழுப்பு, இல்லைனா பல்ல உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் கிம்மு ஹீரோயினை கடிச்சு விட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாருங்க. ஸோ இதனால் வெக்ஸாகி போன நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியில் போயிட்டு நர்ஸ் பார்க்கு கிட்ட இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, இவருக்கும் இந்த கேஸ்
லைஃப்பும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடிக்கிறாரு, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நர்ஸ் பார்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிம்மு ஒரு முடிவை எடுத்துட்டா சரியாக தான் இருக்கும், ஸோ அவருடைய முடிவை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறோம். ஸோ படுத்துட்டு இருந்த நம்ம கிம் என்ன பண்ணுறாருன்னா சடனாக ஏந்திரிச்சு உட்காந்து எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக மினிஸ்டரை பொழைக்க வச்சது டாக்டர் கிம். செகண்ட் ஆப்ரேஷன்ற பேரில் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு நல்ல பேரை வாங்கிக்கிறதுக்கு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மின்குக்கு நம்ம மிஸ் ஓ கடுமையாக திட்டி விட்டுறா. அதுக்கு நம்ம பார்க்க மின்குக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அப்படித்தான், நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இதனால காண்டான நம்ம மிஸ் ஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு பயங்கர கோவமாக போகிறாங்க. பட் அவங்கள தான் அடிக்க முடியாதே. ஸோ நம்ம அட்மினும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நர்ஸ் ஓவை சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. இங்கே கட் பண்ணால் நம்மளுடைய நர்ஸ் ஓவை காமிக்கிறாங்க. எப்படியும் செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனோடைய ரிப்போர்ட் வேணும், அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணினது நம்ம டாக்டர் கிம். ஸோ அதனால் ரிப்போர்ட் எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்குதுங்களா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளால் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கக்கூடாது, யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மிஸ் ஓ வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க மீன்கு கூட அல்லக்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிப்போர்ட்டை எப்படியோ எடுத்துகிட்டு வந்துடுறாருங்க. ஸோ அவர் யார்கிட்ட வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய சீனியர் டாக்டர் இருக்காருல்ல, ஸோ அவர் தாங்க எலும்பு டாக்டர், அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாருங்க. ஒரு வழியாக ரிப்போர்ட் ஏதோ கிடச்சிருச்சா, ஸோ இதனால் வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க மீனுக்கும் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் 2 பேருமே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பிடிச்சி தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்து அட பாவி நீ என்னடா என் மூஞ்சில் கோலம் போட்டது அப்படின்ற மாதிரி ஹீரோவை செம்ம சாத்துறா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறா. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுனாங்க, ஸோ நம்ம 2 பேரும் இந்த சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளை மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா. அதுக்கு ஹீரோ இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்ம சாரா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துட்டே இருந்துட்டு இங்கே திரும்பி பார்த்தா நம்மளுடைய நர்ஸ் பார்க் நிற்கிறாரு. ஸோ நர்ஸ் பார்க்கை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறா. நம்மளுக்கு தாங்க தோணுது என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம மினிஸ்டருடைய பிஏவை காமிக்கிறாங்க. பிஏவுக்கும் பயங்கரமாக அடிபட்டு இருக்கும்ல, ஸோ இவருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவருக்கு ஸ்ப்ளீன் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒரு வழியாக மூஞ்சில் போட்ட கோலத்தை எப்படியோ அழிச்சிடுறாங்க அவ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கட் பண்ணால் நர்ஸ் பார்க்க காமிக்கிறாங்க. ஸோ மினிஸ்டரோட பிஏவிக்கு சிவியரான ஸ்ப்ளீன் இன்ஜுரி இருக்குது, ஸோ அதனால் மேபி அவர் இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் யார் அப்படி சொல்லி கேட்கும்போது மினிஸ்டருடைய செக்யூரிட்டி சொல்கிறாரு நான் அவருடைய அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆப்ரேஷன் ஷீட்டில் சைன் போட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம நர்ஸ் ஓவையும் டாக்டர் கிம்மையும் காமிக்கிறாங்க. நர்ஸ் ஓ அவங்களுக்கு எப்படி ஆப்ரேஷன் ரெடி ஆனிச்சு, நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் கிம்மை பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் கிம்மு பரவாயில்ல, ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க ரிப்போர்ட்டை நம்ம மறைக்கிறது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் நல்ல மனுஷன் தாங்க டாக்டர் கிம்மு. நம்ம நர்ஸு ஓ இருந்தாலும் உங்களுடைய பேஷண்ட்டை இன்னொரு டாக்டர்கிட்ட விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ டாக்டர் யாருன்றது முக்கியம் இல்லை, பேஷண்ட் உயிர் பொழைச்சாரான்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம கிம்மு அட்வைஸ் கொடுக்குறாருங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினையும் பார்க்க மின்முக்கையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் டாக்டர் நான் ரெடி ஆகிட்டேன், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம பார்க்க மின்முக்கோட அசிஸ்டன்ட் சொல்கிறான் மயங்கி விழுகிற டாக்டர் எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகி போன ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா நம்பிக்கை துரோகி, வரமாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்போ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பயங்கரமாக திட்டி விடுறாங்க. ஸோ நம்ம டாக்டருடைய அல்லக்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ தான் ஓஆர் வந்தாலே மயங்கி விழுந்துடுறியே, ஸோ நீ வர தேவையில்லை, நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம அல்லக்கையும் திட்டி விட்டுறாரு. ஸோ அங்கே அசிங்கப்பட்ட ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. எதையுமே காதில் வாங்காத ஹீரோ அங்கேருந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே விறுவிறுன்னு போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கே சுத்தமாக விருப்பமே இல்லைங்க. டாக்டர் கிம்மு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் இருந்த யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி தாங்க ஆப்ரேஷனுக்கு உள்ளே அனுப்பிச்சிருப்பாரு. ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் போக முடியாது, நீங்கள் தான் என்னோடய டாக்டர், நான் உங்களுக்கு தான் அசிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம டாக்டர் கிம் என்ன சொல்கிறாருன்னா நம்ம யாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கோன்றது முக்கியம் கிடையாது, பேஷண்ட் உயிரை காப்பாற்றுறோமா அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாரு நம்ம ஹீரோவை. ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆன நம்ம ஹீரோ ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம டாக்டர் கிம்மு என்ன நடந்ததோ அப்படியே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து சிடி ஸ்கேன் பண்ணாமல் தானே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு தான் கேட்டிருப்பான் இவன் நம்ம ஹீரோ. பட் அதுக்கு டாக்டர் கிம்மு சொல்கிறாங்க, நீ எதையுமே மறைக்காத, நடந்த எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிதாங்க அமைச்சிருப்பான் டாக்டர் கிம்மு. கிம்மு இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, நீ இப்போ அங்கே போகல அப்படின்னா டாக்டர் சா தான் போவா. டாக்டர் சானா ஹீரோயின் தாங்க. ஸோ அவள் மறுபடியும் மயங்கி கீழே விழுந்தா அவளுக்கு தான் பெரிய அசிங்கம், இது உனக்கு சரியா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிம்மு சொல்கிறார். ஸோ இதனால தாங்க நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் டாக்டர் பார்க் மின்ஹூக்கையும் டாக்டர் கிம்மையும் காமிக்கிறாங்க. டாக்டர் பார்க் மின்ஹூக் வந்து மினிஸ்டருக்கு செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. டாக்டர் கிம்மு வந்து மினிஸ்டருடைய பிஏவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக 2 பேரும் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே கட் பண்ணால் ஹீரோயின் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ வந்தோடனே நீ எனக்கு எதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சண்டை போடுறா. நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒன்றா தானே மெடிக்கல் காலேஜில் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி கிளாஸுக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே லேட்டாக போகிறாங்க. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா வேகமாக போயிட்டு ஐயோ இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ப்ரொஃபஸர் கிட்ட மாட்டினா நம்மளை வெளுத்து வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே நிற்கிறா. ஸோ இது எதையுமே கண்டுக்காத நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ அங்கே உள்ளே போனால் ப்ரொஃபஸர் நீ இன்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸே லேட்டாக வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீ லேட்டாக வந்ததுனால உனக்கு 3 பாயிண்ட்ஸ் நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா தெரியாதனமாக யாரும் பார்க்காதப்போ உள்ளே போயிட்டு அவள் சீட்டில் உட்காந்து கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நல்ல பொண்ணு மாதிரி. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ லைட்டாக அவளை பார்த்து ஸ்மெயில் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்துடுறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் லேபில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஒருத்தவங்களும் அந்த மைக்ரோஸ்கோப்பில் இருக்க அந்த நேம் பார்த்து கரெக்டாக எழுதணும். ஸோ ஆக்சுவலாக எல்லாமே நம்ம ஹீரோயின் கரெக்டாக எழுதிடுறா. பட் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியாமல் மிஸ் பண்ணிடுறா. ஸோ இங்கே கட் பண்ணால் கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. கிளாஸ் ரூமில் இன்னையோட டாப்பர் யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டாப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க. ஸோ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சர்வராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணுவான். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கான ஃபுட்டு கொண்டாந்து கொடுக்குறான். ஸோ அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீ ப்ராக்டிக்கலில் பயங்கரமான ஜீனியஸாக இருப்ப போலவே அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஸோ அதுக்கு ஹீரோ சொல்கிறான் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பட் நீ ரிட்டன் எக்ஸாமில் ஏன் ஃபெயிலாக போய்டுற அப்படின்ற மாதிரியும் கலாய்ச்சி விடுறா. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு டீல் ஒன்று வச்சுக்கலாம். ப்ராக்டிக்கலில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் ஒன்று பேசுகிறா. ஸோ இது ஹீரோ என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். இதனால் ஹீரோயின் அவளுடைய நோட்ஸ் எல்லாமே ஹீரோவுக்கு ஒரு புக்காக கொடுக்குறா. ஸோ அந்த புக்கை நம்ம ஹீரோ படித்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஷீட் ஒன்று கீழே விழுது. அந்த ஷீட் எடுத்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அதில் வந்து பார்த்தா ஹீரோயின் சப்போஸ் நான் டாக்டர் படிக்கலை அப்படின்னா என்னுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும், நான் எப்படியெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்க்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் ஊர் சுற்றணும், நல்லா சாப்பிடணும், ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கா. ஸோ கீழவே சொல்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா என்னோட அம்மா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, என் அம்மாவுக்காக தான் நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கீழே எழுதி வச்சுருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீரோயினை பார்த்துட்டு, ஸோ என்ன மாதிரி தான் நீயும் இருக்க போல், ஸோ ஏதோ ஒரு கமிட்மெண்ட்னால தான் நீயும் படிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. பட் அதோட சேர்த்து ஹீரோவுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கான பில்லும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு சப்பாடா எப்படா நான் பில்லு கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்காரு. ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு டீல் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, ப்ராக்டிக்கல் நீ சொல்லி கொடுத்தா நான் ரிட்டன் எக்ஸாம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஹீரோயினுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் தட்டு மாதிரி ஒரு வேளை எப்படியோ கற்றுக்குறாங்க அதை. ஸோ இந்த எபிசோடு இங்கே முடியுதுங்க. ஸோ இதோட 4th எபிசோட் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.